ஓம் நமசிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. துலா ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தாலும் திடீர்னு சில மாற்றங்கள்லாம் நடக்கும். அந்த மாற்றங்களுக்கு காரணம் உங்கள் குடும்பத்தில் அடியெடுத்து வைக்க போகிற ஒரு புதிய நபராக இருக்கலாம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சில அறிகுறிகள்லாம் சொல்லுது. இந்த நபர் முதல்ல வந்தபோது மிகவுமே அமைதியாக நல்ல மனசோடு இருப்பற மாதிரி தெரியும். வீட்டுக்குள்ளே பெரியவங்க கிட்ட மரியாதையாக பேசுவாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட ரொம்பவே விரைவில் நம்பிக்கையை உருவாக்கிடுவாங்க. ஆனால் காலம் போக போக அந்த நபருடைய சில வார்த்தைகள் தான் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். முன்னாடி யாரும் கவனிக்காத விஷயங்கள் எல்லாமே இப்போ பேசுகிற மாதிரி இருக்கும். சில பழைய விஷயங்கள் எல்லாமே மீண்டும் நினைவுக்கும் வர ஆரம்பிக்கும். துலா ராசிக்காரங்க பொதுவாக சமாதானத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. வீட்டில் சண்டை சச்சரவுகள் நடந்துச்சு அப்படின்னா உன்னுடைய மனசு ரொம்பவே பாதிக்கப்படும். இந்த காலத்தோட அடிப்படையில் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட சில நாட்கள் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கலாம். அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது சில சமயம் கோபமாக கூட மாறலாம். அதனால் வீட்டில் பேசும் வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாகவும் இருக்கலாம். புதிய நபர் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்து பேசலாம். அது முதல்ல சாதாரணமாக தான் தோணும். ஆனால் பின்னாடி அது சிலருக்குள்ள சந்தேகத்தையே உருவாக்கிட்டு இருக்கும். சில சமயம் அந்த நபர் ஒருத்தர்கிட்ட சொன்னதை இன்னொருத்தர்கிட்ட வேறு விதமாக சொல்லுவாங்க. அதனால் குடும்பத்திற்குள்ள புரிதல் அப்படிங்கிறது குறையும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்களே யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்கள் வீட்டில் பணம் தொடர்பான விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். யாராவது ஒரு புதிய வாய்ப்பு பற்றி பேசலாம். அது நல்லதாக தோணினாலுமே உடனே முடிவெடுக்காமல் சிந்தித்து தான் செயல்படணும். துலா ராசிக்காரங்க பொதுவாகவே மற்றவங்க கூட உணர்ச்சியை மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாருக்குமே கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் உங்களுடைய மனதை நீங்களே காப்பாற்றிக்கணும். உங்கள் வீட்டில் இருந்த சில பழைய சம்பவங்கள் எல்லாமே மீண்டும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பேச்சுகள் சிலருக்கு வருத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உண்மையை வெளியே கொண்டும் வரும். ஒரு காலத்தில் நீங்கள் மிகவுமே நம்பிட்டு இருந்த ஒருவருடைய நடத்தை தான் இப்போது மாறியதாக தோன்றும். என்ன அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் அதிர்ச்சியவும் கொடுக்கும். ஆனால் அதிலிருந்து ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க. துலா ராசிக்காரங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை அமைதியாக சமாளிக்கக்கூடிய திறன் தான் உங்களுக்கு இருக்குது. உங்கள் குடும்பத்தில் ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கப்படலாம். அந்த முடிவு ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும். ஆனால் பின்னாடி அது நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரும். அந்த புதிய நபர் தான் உண்மையான நோக்கம் மெதுவாக வெளியில் வரும். ஆரம்பத்தில் அவங்கள நம்பியவங்க கூட பின்னாடி உங்களை புரிஞ்சுக்குவாங்க. வீட்டில் இருந்து பதற்றம் அப்படிங்கிறது மெதுவாக குறையும். குடும்பத்துக்குள்ளே மீண்டும் புரிதலும் ஆரம்பிக்கும். இப்போது சில உறவுகள் இந்த காலத்தில் விலகலாம். ஆனால் அதனால் நீங்கள் தளர வேண்டாம். அந்த அனுபவம் உங்களை எப்பொழுதும் இன்னும் வலுவான மனிதராக தான் மாற்றப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த சில கஷ்டங்கள் உங்களை புத்திசாலியாக மாற்றியிருக்கு. அந்த அனுபவம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே உதவ போகுது. இறுதியில் உங்கள் வீட்டில் மீண்டும் அமைதி அப்படிங்கிறது திரும்பும். குடும்பத்தினருக்குள்ளே இருந்த குழப்பங்கள் எல்லாமே குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கொருத்தர் நீங்கள் எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. துலா ராசிக்காரங்க இந்த காலம் உங்களுக்கு ஒரு சோதனை மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சோதனை முடிஞ்ச பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் வரும். உங்களுடைய மனசு அப்படிங்கிறது மெதுவாக அமைதியாக அடையும். குடும்பத்தில் மீண்டுமே சந்தோஷமும் திரும்பும். இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். இனிமேல் யாரை நம்பணும், யாரை தூரத்தில் வச்சுருக்கணும் அப்படின்னு தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக எப்படின்னா ஒரு சமநிலையாக இருக்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்காகவும் யோசிப்பீங்க, உங்களுக்காகவுமே யோசிப்பீங்க. மற்றவங்களுக்காக அப்படிங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே யோசிப்பீங்க. அதனால் துலா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தான் புதிய மனிதர்கள் வந்தாலும் நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சமநிலையாக இருக்க மாதிரி இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பொதுவாகவே சமநிலையோடு தான் போகும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போதுமே நினைக்கிறவங்க. வீட்டில் அமைதி இருக்கணும், உறவுகளில் அன்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் சில காலங்களில் வாழ்க்கை அப்படிங்கிறது திடீர்னு வேறு மாதிரி திருப்பத்தை எடுக்கும். அப்படி ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையில் வரவும் கூடும். இப்போது உங்கள் வீட்டில் புதுசாக ஒரு நபர் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அந்த நபர் உறவினராக இருக்கலாம், பழக்கமானவங்களாக இருக்கலாம், அல்லது வேறு காரணத்தினால வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். ஆரம்பத்தில் அந்த நபர் ரொம்பவே நல்லவராக தோன்றுவாங்க. அவர் பேசக்கூடிய விதம் அப்படிங்கிறது இனிமையாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே அன்பாக பழகுவாங்க. அதனால் உங்களுடைய குடும்பத்தினர் பலரும் அவங்கள விரைவில் நம்ப ஆரம்பிப்பாங்க. சிலர் இந்த நபர் நல்ல மனசு கொண்டவங்க போல இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் சில நாட்கள் கழித்து வீட்டுக்குள்ளே ஒரு விதமான மாற்றமும் தெரியும். முன்னாடி எல்லாருமே ஒன்றா இருந்த இடத்துல இப்போ சிறிய மனக்கசப்புகள் தோன்ற ஆரம்பிக்கும்.
துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பொதுவாகவே சண்டைகளை வெறுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால் வீட்டில் சச்சரவுகள் நடந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மனசு ரொம்பவே பதற்றமாகிரும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்களே உங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடல் நலம் அப்படிங்கிறது சற்று பாதிப்பாக இருக்கும். அது பெரிய பிரச்சனையாக இல்லாட்டினாலுமே கவனிக்காமல் விடக்கூடாது. குறிப்பாக வயதானவங்ககிட்ட உடல்நிலை அப்படிங்கிறது இந்த காலத்தில் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். புதிய நபர் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்து பேச ஆரம்பிப்பாங்க. அது முதல்ல சாதாரணமாக இருக்கும், ஆனால் பின்னாடி அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது சிலருக்கு சந்தேகத்தை உருவாக்கும். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட தவறாக பேசக்கூடிய நிலையும் உருவாகலாம். அதனால் வீட்டில் இருந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த காலத்தில் பணம் தொடர்பான விஷயங்களை கவனமாக இருக்கணும். யாராவது ஒரு திட்டம் அல்லது வாய்ப்பு பற்றி பேசலாம். அது நல்லதாக தோணாலுமே உடனே நம்பி முடிவெடுக்காமல் சிந்திக்கணும், நல்லாவே சிந்திக்கணும். இப்போது துலா ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்பவே மென்மையானவர்களாக இருப்பாங்க. யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால் சில சமயம் தங்களுடைய உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் உங்களுடைய மனசில் இருக்கிறத நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கணும். அது உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக உதவு பண்ணும். இப்போது உங்கள் வீட்டிலேருந்து சில பழைய சம்பவங்கள் எல்லாமே மீண்டும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த பேச்சு சிலருக்கு வருத்தமாக இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் உண்மையை வெளிக்கொண்டும் வரும். ஒரே காலத்தில் நீங்கள் நம்பியிருந்த ஒருத்தர்கிட்ட நடத்தையை மாற்றியதாக தோன்றலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் அந்த அனுபவம் உங்களை இன்னுமே விழிப்புடன் இருக்கவும் கற்றுக் கொடுக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை அமைதியாக தீர்க்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால் இந்த சுழற்சியிலையுமே நீங்கள் மெதுவாக சரி செஞ்சிடலாம். உங்கள் குடும்பத்தில் ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கப்படும் காலமும் வரும். அந்த முடிவு ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும், ஆனால் பின்னாடி அது நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரும். அந்த புதிய நபர் உண்மையான நோக்கம் அப்படிங்கிறது மெதுவாக வெளியில் வரும். ஆரம்பத்தில் அவங்கள நம்பியவங்க கூட பின்னாடி உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. வீட்டில் இருந்த பதற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குடும்பத்தினருக்குள்ள மீண்டுமே நம்பிக்கையும் உருவாக போகுது. சில உறவுகள் இந்த காலத்தில் விலகலாம். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் வருத்தமாக இருக்கும், ஆனால் பின்னாடி அது நல்லதுக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது புரியும். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்த கஷ்டங்கள் உங்களை பலமாக மாற்றியிருக்கும். அந்த அனுபவமே இறுதியில் உங்கள் வீட்டில் மீண்டுமே அந்த அமைதி திரும்பும். குடும்பத்தினருக்குள்ள புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். துலா ராசிக்காரங்க இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான காலம்னு கூட சொல்லலாம். இது ஒரு சோதனை மாதிரி இருக்கும், ஆனால் அந்த சோதனை முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகும். உங்கள் மனசு ரொம்பவே மீண்டும் அமைதியாகவும் இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே மறந்து உங்கள் வாழ்க்கையில் இன்னுமேல் நல்லா இருக்க தான் போகிறீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடமாகவும் இருக்கும். இனிமேல் யாரையுமே நம்ப வேண்டாம், யாரை தூரத்தில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. அப்படி இருக்கும் பொழுது துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லார்கிட்டையுமே சமநிலையாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் பொதுவாகவே யார் கூடயுமே சண்டை வேண்டாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. குடும்பம் அப்படின்னாலே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசு தான் உங்களுக்கு. ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கோபம், ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னு நடக்கும் பொழுது நீங்கள் ரொம்பவே மனசு விட்டுடுறீங்க. அதனால் போதும், பரவாயில்ல, இனி வரையும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாகி வாழ்க்கையில் இனி நல்லது மட்டும்தான் நடக்கும். புதுசாக வரக்கூடிய நபர்னால உங்களுக்கு சில பிரச்சனைகள் நடந்தாலுமே அதிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் சில காலங்களில் வாழ்க்கை எதையோ கற்றுக் கொடுக்க நீங்கள் சில விசித்திரமான சூழ்நிலைகளை கொண்டு வரும். அடிப்பட்ட ஒரு காலம் துலா ராசிக்காரங்களுக்கும் வரக்கூடும். இது புதிய நபர் ஒரு குடும்பத்தோட தொடர்பு பெறக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அது உறவினராகவும் நண்பராகவும் இருக்கலாம், வேலை தொடர்பான வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடியவராகவும் இருக்கலாம். ஆரம்பத்தில் அந்த நபர் மிகவும் நல்லவராக தான் தோன்றுவாங்க. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமையாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்பவே மதிப்பாங்க. உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு அவங்கக்கிட்ட இருந்து ஜஸ்ட் கொஞ்சம் விலகி இருந்தீங்க அப்படின்னாலே பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே நாங்கள் எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் முருகா போற்றி.